ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் கேட்ட அதே ராவ் கோகோனட் மில்க் ஷாம்பு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஒரு ஈஸியான மெத்தடில் தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் கொடுத்துருக்குற மெஷர்மெண்ட் பிரகாரம் நீங்கள் பார்த்து நீங்கள் அதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நம்ம வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோவை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் கேட்ட வீடியோ ஒவ்வொன்றா அப்லோட் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது ஈஸியான உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ராவ் கோகோனட் மில்க் ஒரு 10 ml எடுத்திருக்கேன். எஸ்எல்எஸ் பேஸ் வந்து 100 ml எடுத்திருக்கேன். கிளிசரின் 5 to 10 ml நீங்கள் எடுத்துக்கலாம். ஜொஜோபா ஆயில் ஒரு 5 ட்ராப், லேவண்டர் ஆயில் ஒரு 5 ட்ராப், ப்ரிசர்வேட்டிவ் ஒரு 5 ட்ராப், ஆலுவேரா ஜெல் தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு 1/2 டீஸ்பூன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பவுலில் எஸ்எல்எஸ் பேஸை வந்து நான் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி திக்கான பாலாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 10 ml இருந்து 20 ml வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக ஷாம்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 ml மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா 20 ml வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 20 ml ஆட் பண்ணால் கூட கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 20 ml தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலக்கிக்கலாம். நம்ம எஸ்எல்எஸ் ஷாம்பு பேஸும் நம்ம தேங்காய் பாலும் நல்லா கலங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் விட்டமின் இ ஆயில் எடுத்திருக்கேன். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கேல்ஃபை வந்து நல்லா ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. நம்மளுக்கு முடி வந்து புது முடி ஹேர் வந்து நம்மளுக்கு வளர்கிறதுக்கு உதவி செய்து முடி வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் சைன் ஆக்கி கொடுக்குது, ஈரப்பதமாக வச்சுக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் விட்டமின் இ ஆயில் வந்து ஒரு 5 ட்ராப் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஆயில்ஸாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பக்கத்தில் மெடிக்கல் ஷாப்பில் வந்து உங்களுக்கு மாத்திரையாக கூட கிடைக்கிது, விட்டமின் இ டேப்லெட் கிடைக்கிது. அதுக்கப்புறம் நான் ஜொஜோபா ஆயில் ஒரு 5 ட்ராப்பும், லெவண்டர் ஆயில் ஒரு 5 ட்ராப்பும் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இது இருந்தால் நீங்கள் ஊற்றிக்கிங்க, இல்லாத பட்சத்தில் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ப்ரிசர்வேட்டிவ் எடுத்திருக்கேன். இது வந்து நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பயந்துக்க தேவையில்லை. ஹேருக்கோ நம்மளுடைய முடிக்கோ ஏதாவது ஃபால்ட் ஆயிரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படிலாம் ஒன்றுமே நீங்கள் பயந்துக்க தேவையில்லை. இது வந்து நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் தான், தேங்காயிலேருந்து எடுக்கக்கூடியது தான். அதனால் நம்ம வந்து ஒன்றுமே பயந்துக்க தேவையில்லை. நம்ம ஏன் ப்ரிசர்வேட்டிவ் ஊற்றுறோம் அப்படின்னா நம்ம அரைச்ச உடனே நம்ம தேங்காய் பால் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஷாம்பு கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம ப்ரிசர்வேட்டிவ் ஊற்றிருக்கோம். நம்ம எல்லாத்தையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட நம்ம கிளிசரின் ஆட் பண்ண போகிறோம். நான் அதுக்காக மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 5 ml இருந்து ஒரு 10 ml வரைக்கும் நம்ம ஊற்றிக்கலாம். கிளிசரின் எதுக்கு நம்ம ஷாம்பில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய முடியை வந்து நல்லா சைனிங் பண்ணி கொடுக்குது. முடி வந்து ரொம்ப வறண்டு நம்ம முடி ரொம்ப வறண்டு போயிருந்ததுன்னா முடி வந்து நம்மளுக்கு கொணமுடி வந்து 2 வெடிக்கும் பாருங்கள். அதெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய முடியை வந்து நல்லா ஈரப்பதமாக வச்சுக்குது, நல்லா சைனிங் பண்ணி கொடுக்குது. 5 ml இருந்து 10 ml வரைக்கும் நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம முடியை வந்து நல்லா சைனிங் பண்ணி கொடுக்கும். நம்ம கிளிசரினையும் ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலக்கி எடுத்ததுக்கப்புறம் நான் ஆலுவேரா ஜெல் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஆலுவேரா ஜெல் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நான் நல்லா கலக்கி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளுடைய ஷாம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு க்ளீன் கண்டெய்னரில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். நம்ம செஞ்ச அன்றைக்கி என்றைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. மறுநாள் நீங்கள் அந்த ஷாம்பு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இது இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்க வீடியோ பார்க்க முடியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.